ஹாய், திஸ் இஸ் ஷப்னா ஜெயின். நாங்கள் இன்றைக்கி பேச போகிறது ஸ்லோ லேர்னர்ஸை பற்றி. இந்த ஸ்லோ லேர்னர்ஸை பொறுத்தவரையில் ஸ்கூலை எடுத்துக்கொண்டால் எல்லா கிளாஸ்லேயும் இருப்பாங்க. உதாரணமாக ஃபில்டர் பண்ண, அதாவது நாங்கள் ஃபில்டர் பண்ணுவோமே அந்த மாதிரி கிளாஸஸ் தவிர பொதுவாக டிவைட் பண்ணப்பட்ட கிளாஸஸில் நிச்சயமாக இந்த ஸ்லோ லேர்னர்ஸ் எல்லா கிளாஸ்லேயும் இருக்கும். இப்போ இவங்க யாருன்னு சொன்னால், திறமை இல்லாத மாணவர்களோ அப்படி இல்லாட்டி ஒன்றுமே செய்ய இல்லாத, ஒன்றுமே புரிஞ்சு கொள்ள முடியாத மாணவர்களோ அல்ல. இதை நாங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இவங்க யாருன்னு சொன்னா, இப்போ அந்த கிளாஸ்ல 1ஆம் புள்ள எடுக்கிற ஒரு புள்ளைக்குமே அந்த புள்ளைய விட அந்த புள்ளையோட ஸ்பீடில் இவங்களுக்கு ஒரு விஷயத்த அவசரமாக கிரகிச்சு அதை செயற்பாட்டில் வெளிக்காட்ட முடியாம இருக்கும். ஸோ இவங்க மெதுவாகத்தான் அந்த விஷயங்களை கிரகிச்சு தன்னை செயற்பாடை செய்வாங்க. ஸோ இப்படிப்பட்ட மாணவர்களை தான் நாங்கள் ஸ்லோ லேர்னர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாணவர்கள் எந்த மாதிரி விஷயத்துல இடர்படுவாங்கன்னு சொன்னா, அவசரமாக கிரகிச்சு ஒரு வேலையை செய்யறதுல அவங்களுக்கு கஷ்டமாகிக்கும். அடுத்தது ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கொள்றது கஷ்டப்படுவாங்க. அவசரமா கணக்குகள் செஞ்சு காட்டக்கூடிய நிலை காணப்படாது. இப்படி குட்டி குட்டி விஷயங்கள்ல கொஞ்சம் இடர்படுவாங்க. இவங்களுக்கு செய்ய இயலா இல்ல, கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதான். ஸோ இவங்க படிக்க இயலாத மாணவர்கள் இல்லாட்டி ஒன்றுமே செய்ய இயலாத மாணவர்கள்னு நாங்க இவங்களை கோனர் பண்ண கூடாது. முதலாவது நாங்க செய்ய வேண்டிய வேலை அதான். ஸோ இதை நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பிள்ளைகள் ஒதுக்கப்பட வேண்டிய பிள்ளைகள் அல்ல, இவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி மாணவர்களை டீச்சர்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி என்ன செய்வாங்கண்டா, இந்த நேரம் ஏசி கொண்டு தான் வைப்பாங்க. உனக்கு ஒன்றும் செய்யலா, உனக்கு ஒரு முறை சொன்னால் விளங்காதா, எத்தனை தடவை தான் நான் உனக்கு விளங்கப்படுத்துறது, அந்த மாதிரி இல்லாட்டி நாங்கள் சில லேபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம் படிக்கிறத மாணவர்களுக்கு. அந்த மாதிரி லேபிள்ஸை கொண்டு அந்த பிள்ளைகளை ஏசுறது. இப்படியான நடவடிக்கைகள், இப்படியான வார்த்தை பிரயோகங்கள் அந்த மாணவனை முன்னுக்கு கொண்டு வருமென்னு நீங்க நினைச்சீங்கண்டா நிச்சயமாக அது நடக்கவே நடக்காது. ஸோ நாங்கள் எங்கட இந்த வார்த்தை பிரயோகங்கள், எங்கட இந்த ஏச்சி பனிஷ்மெண்ட் எல்லாமே அந்த பிள்ளைய இன்னும் கீழே கொண்டு போகும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி மாணவர்களை நாங்கள் எப்படி டீல் பண்றது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஆஸ் அ பேரண்ட் இப்படிப்பட்ட பிள்ளைகள் எங்களுக்கு இருந்தா முதல்ல நாங்க அவங்கள ஏத்துக்கணும். உண்மையாவே என் பிள்ளைக்கு படிக்கிறது கொஞ்சம் சிக்கல் தான், கொஞ்சம் லேட் ஆயிட்டு அவன் புரிஞ்சுக்கிறான் என்ற விஷயத்த முதல்ல நாங்க ஏத்துக்கணும். அதுக்கு பிறகு தானே பிள்ளை ஏத்துக்கும். ஸோ நாங்க முதல்ல அதை எக்ஸெப்ட் பண்ணிட்டு அவங்கள ஏசுறதையோ இல்லாட்டி தேவையில்லாம அவங்கள பனிஷ் பண்றதையோ அவங்கள லேபிள் பண்றதையோ நாங்க இல்லாமல் ஆக்கணும். இதுதான் முதலாவது வேலை. அடுத்து பேரண்ட் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்தான், அவங்களோட சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலுமே, உண்டானமா இன்னைக்கு அம்மாண்டு சரியா எழுதினான்னு சொன்னா அந்த பிள்ளைய நீங்க பாராட்டுங்க. சின்னொரு முன்னேற்றம் தான். 8ஆம் ஆண்டு ஒரு பிள்ளை பேர் எழுத தெரியாம இடர்படுதுன்னு சொன்னா அந்த பிள்ளை ஒரு நாள் பேர் எழுதுதுன்னா தயவு செஞ்சு அந்த பிள்ளைய பாராட்டுங்க. அது இல்லாம நீ 8ஆம் ஆண்டு ஆனா உனக்கு இன்னும் பேரை கூட எழுத தெரியல, இப்ப எழுதி காட்டுறா, இதை நான் பாராட்டணுமாண்டு அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வராதிங்க. தயவு செஞ்சு பிள்ளையோட சின்ன ஒரு முன்னேற்றத்தை நீங்க பாராட்டிட்டு அந்த பிள்ளை அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டும், திரும்ப ட்ரை பண்ணும், திரும்ப செய்யும். ஸோ தயவு செஞ்சு சின்னொரு அவங்கள்ட்ட ஒரு மாற்றம் தெரிஞ்சாலும் கூட நீங்க அதை பாராட்டுற பேரண்ட்ஸாக நீங்க கட்டாயம் இருக்கணும். அடுத்த விஷயம், அவங்கள அவசரப்படுத்தாதீங்க. இந்த ஒரு கணக்கை செஞ்சு அது பிழையாயினா திரும்ப செய்யுங்கன்னு சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தி நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகாதீங்க. அவங்களுக்கு முயற்சிக்க டைம் கொடுங்க. ஒரு கணக்கை செய்ய 10 நிமிஷம் போகுதா, பரவாயில்ல, அந்த 10 நிமிஷமும் உட்கார்ந்து அவங்களுக்கு அதை விளங்கப்படுத்தி அதை செய்ய அவங்களுக்கு விடுங்க, டைம் கொடுங்க. அவசரப்படுத்தாதீங்க. அவங்களோட அந்த ஸ்பீடை நீங்க சேஞ்ச் பண்ண முயற்சிக்காதீங்க. இது முக்கியமான விஷயம். அதே மாதிரி வீட்டில் அந்த பிள்ளை படிக்கிற நேரம் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருங்க. தொடர்ச்சியாக 3 hour 4 hour படிக்கிறதுன்றது சாத்தியம் இல்லை. ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் படிச்சாலும் அந்த பிள்ளை தொடர்ச்சியாக ஒரு விஷயத்துல தொடர்ந்து அந்த விஷயத்துல ஈடுபடுற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. நீங்க அதுக்கான கைடன்ஸை வழங்குங்க. அடுத்த விஷயம்தான், ஆஸ் அ பேரண்டா ஸ்கூல்ல அந்த டீச்சர்ஸோட, அந்த பாடம் செய்யற டீச்சர்ஸோட, கிளாஸ் டீச்சர்ஸோட இணைஞ்சு நீங்க
உங்களோட பிள்ளையோட முன்னேற்றத்துல பங்கு கொள்ளும் நபராக நிச்சயமாக இருக்கணும். ஸோ இந்த விஷயங்களை நாங்கள் பேரண்டாக செஞ்சோம் அப்படி சொன்னா அந்த பிள்ளையோட முன்னேற்றத்தை நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்கிற டீச்சர்ஸ் கிளாஸ் ரூம்ல எப்படியுமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கும் இப்படி மாணவர்கள் நிச்சயமாக கிளாஸ்ல இருப்பாங்க. ஸ்கூல்ஸ்ல நாங்க அது எப்பயுமே பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுது. ஸோ இப்படி மாணவர்களை முதலாவது நாங்க செய்ய வேண்டிய வேலை விஷயம், தயவு செஞ்சு லேபிள் பண்ணாதீங்க. உனக்கு படிக்கலா, உனக்கு ஒன்றும் செய்யலா, நீ என்கிட்ட பேசவே வராத, உனக்கு எவ்வளவு சொன்னாலும் விளங்காது, இப்படியான வார்த்தை பிரயோகங்களை கொண்டு பிள்ளைகளை திட்டுறதோ இல்லாட்டி நாங்க இந்த படிக்க இல்லாத மாணவர்களுக்கு ஒரு பெயர் வச்சுப்போம். அந்த பேரை கூட நான் சொல்ல விரும்பல. அந்த பேரை கொண்டு அந்த பிள்ளைகளை லேபிள் பண்ணி ஏசுறதுக்கோ பனிஷ் பண்றதுக்கோ வெளிக்கிடாதீங்க. அந்த விஷயத்த இல்லாமக்குங்க. முதல்ல எல்லா பிள்ளைகளும் சமன், பட் அவங்களோட இன்டெலிஜென்ஸ் லெவல் வேற, அவ்வளவுதான் என்ன விஷயம். ஸோ அதை நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மாணவர்களோட செயற்படக்கூடிய நிலை இருக்கணும். அடுத்தது அந்த பிள்ளைகளை எப்பவுமே மோட்டிவேட் பண்ற ஒரு டீச்சரா நாங்க இருக்கணும். அவங்களுக்கு இலகுவான டிப்ஸையோ, ஒரு விஷயத்த ஒரு பாடத்தை விளங்கி கொள்றக்கூடிய இலகுவான டிப்ஸையோ எளிய வழிமுறைகளையோ நாங்க அந்த மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய நிலையில தான் இருக்கோம். அது அந்த மாணவர்களோட தேவை அண்ட் எங்கடையும் கடமை. ஸோ அப்படிப்பட்ட மாணவர்களை நாங்கள் தனியா எடுத்து எங்களுக்கு வழி நடத்த முடியுமாக இருந்தால் அது மிச்சம் அந்த மாணவர்களுக்கு பிரயோசனமாக அமையும். ஸோ அந்த மாணவர்களை அப்படி தனியாக எடுத்து எங்களுக்கு ஒர்க் பண்ண முடியுமாக இருந்தால் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை நாங்கள் செய்ய முயற்சிக்கிறோம். அதே மாதிரி படிப்பிக்கிற நேரம் இந்த விஷுவல் எய்ட்ஸை நாங்கள் இப்போ அதை நிறைய யூஸ் பண்ணுறோம். பட் அப்படி யூஸ் பண்ணாத இடங்களும் இருக்கு. ஸோ முடியுமான அளவு எல்லா மாணவர்களுக்கும் பொதுவாக ஒரு விஷயம் போய் சேரக்கூடிய மாதிரி எங்களோட கற்பித்தல் முறைகள் காணப்பட்டாலே எல்லா மாணவர்களுக்கும் எப்படி சரி ஒரு முறையில நாங்க படிப்பிக்கிற விஷயம் போய் சேரும். ஸோ நாங்க கற்பித்தல் முறைய எல்லா மாணவர்களுக்கும் பொருத்தமான முறையில நாங்க அமைச்சு கொண்டோம்டா அந்த பிள்ளைகளுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக அமையும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ பேரண்ட்ஸும் சரி, டீச்சர்ஸும் சரி, இந்த மாதிரி மாணவர்கள், இந்த மாதிரி பிள்ளைகள் எங்கள்கிட்ட வார நேரம் அந்த பிள்ளைகளை சரியான முறையில, அழகான முறையில கைட் பண்ணி அவங்களோட முன்னேற்ற பாதைக்கு நாங்களும் ஒரு வழி சொல்ற ஒரு நபராக, ஒரு காரண கர்த்தாவாக இருக்கிறதுக்கு முயற்சிக்கணும். ஏன்னா அந்த பிள்ளைகள் உண்மையாவே டேலண்டான பிள்ளைகள் தான். பட் அந்த ஸ்லோவா கொஞ்சம் அவனோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காணப்படும். ஸோ அந்த விஷயத்த விளங்கி கொண்டு இது பிள்ளைகளோட தவறு இல்லைன்றதை நாங்கள் விளங்கி கொண்டு அவங்கள சரியான முறையில் கைட் பண்ண முயற்சிப்போம். தேங்க்யூ ஸோ மச்.